ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இது நம்ம கழுகி வேக வைக்க போகிறோம். தேங்காய் பால் ஒரு தேங்காய் ஃபுல்லாக கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். சுகர் தேவையான அளவு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் என்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் தான் இருந்துச்சு, அதை ஊற்றிருக்கேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஊற்றினா இந்த பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் 2 டேபிள் ஸ்பூன். முந்திரி பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம நல்லா கழிஞ்சு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா கழிஞ்சாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டு நல்லா பாசிப்பருப்பு நல்லா வெந்துடணும். வெந்தால் தான் இந்த பாயசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ இது 3 விசில் அடிக்கட்டும். இப்போ விசில் அடித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ இந்த டைமில் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் நம்ம கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த குட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம பாசிப்பருப்பும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் நம்ம ஊற்றிக்கணும். முந்திரி பருப்பு கரிஞ்சிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பு தேங்காய் பால் மிக்சரை கலக்கி வச்சுருக்கத அதில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டு நம்ம ஊற்றிக்கிறணும். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து எசன்ஸ் ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் விட்டால் நல்லாயிருக்கும். இந்த பாயசத்துக்கு ரோஸ் எசன்ஸ் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை கரைகிறது வரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாயசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. நல்லா தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப கொதிச்சா திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம தேங்காய் பால் அப்படியே நுரக்கட்டி மேலே வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் ரொம்ப பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே கொதி வரட்டு பாருங்கள். இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒயிட்டாக நுரக்கட்டி இப்படி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. தேங்காய் பால் அப்படியே திரிஞ்சு போயிடும். பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி சென்டரில் பாருங்கள், அப்படி ஒயிட்டாக அப்படி வருது. இப்போ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.